பாருங்க ஃபிளெமிங் வந்து ஆர்சிபி போன சீசன் பண்ண மாதிரி பண்ணுவோம், பண்ண முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இருந்தீங்களா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல? ஆமா, கண்டிப்பா. என்ன சொன்னாருன்னா, இத பத்தி தான், பிளே ஆஃப்ஸ் பத்தி. நீங்க வந்து ஒருவேளை பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகலைன்னா அதை யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களே, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நாங்க இன்னும் பிளே ஆஃப்ஸ் ஓப்போட தான் இருக்கோம். 6 மேட்ச்ல 6 மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவோம்னு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து எங்களுக்கு ஆர்சிபி போட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வருஷம். அவங்க வந்து அவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்பிக்கையா தான் சொல்லியிருந்தாரு. நடக்குமா? ஃபிளெமிங்கோட அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப கஷ்டம் விஷயம். அதாவது போன வருஷம் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப கம்மியானது, ஒரு 10% சான்ஸ் தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். அவங்க பண்ணாங்க. பட் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு உதவியா போச்சு. மத்த டீம்ஸ்லாம் மேல இருந்து சறுக்க ஆரம்பிச்சாங்க. அங்க நெட் ரன் ரேட் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அவங்க குவாலிஃபை ஆகி சிஎஸ்கேவை ஜெயிச்சாங்கல்ல, அந்த மேட்ச் கூட ஒரு மிராக்கிள். ஏன்னா சிஎஸ்கே நம்ம 2 பேர் இருந்தோம் சின்னசாமியில. சிஎஸ்கே சேஸ் பண்றது 200 கிட்ட இருந்தாலும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 170 சொச்சம் போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது கொடுக்காம தடுத்தாங்க ஆர்சிபி. சோ நிறைய ஃபேக்டர்ஸ், உலகமே சேர்ந்து, யூனிவர்ஸே சேர்ந்து உங்களுக்கு இது நடக்கணும்னு ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் அது நடக்குமே தவிர, இப்ப இந்த ஸ்டேஜ்ல அதை பத்தி யோசிக்க கூடாது ஸ்ரீராம்.